அன்றைய காலத்தில் ஜமாத்துக்கு வராதவர்களாக நாம் எம்மில் கண்டதெல்லாம் திட்ட தெளிவான முனாஃபிக்குகளை தவிர வேற யாரையும் நாங்கள் காணவில்லை. அன்றைய காலத்தில் ஜமாத்து கொண்டு வரல என்று வைங்களே, யாராகியும் அவங்க வராதுக்காக நீ முனாஃபிக்கல்ல, முனாஃபிக்களை தவிர வேற யாரும் வராம இருக்கல. முனாஃபிக்குகளை தவிர வேறு யாரும் நம்ம ஜமாத்துக்கு வரல என்று சொல்லி யாருமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த ஜமாத்து தொழுகையில் கவனம் எடுத்தார்கள். எந்த அளவுக்கு கவனம் எடுத்தார்கள் தெரியுமா? அதாவது கது உலிம நிஃபாகுஹு அவ் மரீத், திட்ட தெளிவான நயவஞ்சகர் என்று எல்லாருக்கும் ப்ரூஃபான ஒருவர் அவர் வரமாட்டார், அல்லது ஒரு நோயாளி. நோயாளி என்று சொல்லிட்டு அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன் கானல் மரீத், நோயாளி கூட லயம்ஷி பைன ரஜுலைனி ஹத்தா யாத்தியஸ் ஸலாம், ரெண்டு மனிதரை பிடிச்சிக்கிட்டு பள்ளிக்கு வந்து சேர்ந்துருவாரு. நோயாளி நிஃபாக்குள்ள வரமாட்டாங்க, ஆனா நோயாளி கூட சில பொழுதுகள் அல்லது அதிகமான நேரங்களில் நோயாளி கூட இரண்டு மனிதரை பிடிச்சிக்கிட்டு செஞ்சிருவாங்க. எப்படியாவது பள்ளிக்கு வந்து சேரக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில். அப்படின்னா பாருங்க, உதுரிலேயே உச்சகட்ட உதுரனே இதுதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த மாதிரி தான் ஜமாத்துக்கு என்ன செய்தார்கள், அவருக்கு கூட காரணம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி என்ன செய்தார்கள், ஜமாத்திலே கவனம் எடுத்தார்கள் என்று சொல்லிட்டு வகால இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லமனா சுனல் ஹுதா, நபி அவர்கள் எங்களுக்கு நேர்வழியுடைய வழிமுறைகள் அனைத்தையும் சொல்லி தந்தார்கள். சொல்லி தந்ததில் வ இன்ன மின் சுனனில் ஹுதா, நேர்வழியில் உள்ள ஒன்றுதான் அஸ்ஸலாத்து ஃபில் மஸ்ஜிதில் லதி யுஅzzனு ஃபீஹி, அதான் சொல்லப்படுகின்ற பள்ளியில் தொழுதல். அதான் சொல்லப்படுகின்ற பள்ளியில் தொழுதல் நபி அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த வழிமுறைகளில் ஒன்று என்று சொன்னார்கள்.